ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறீங்க. குறிப்பு வகைகள் தான். அது மட்டும் இல்லைங்க, நான் இந்த மெஹந்தி ட்ரை பண்ணி பார்த்த ஒரு சேனல் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜில் பார்த்தேன். சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேங்க. அது எப்படி வந்தது அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாகவும் சூப்பராகவும் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வேஸ்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்ற ஒரு சில குறிப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி எள்ளு வெள்ளெல்லாம் இருந்திருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில குறிப்புகளும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு குறிப்புக்கு என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு எல்லார் வீட்டில் இருந்தும் இந்த எள்ளு, அப்புறம் கடலக்கொட்டை, வெல்லம் இதெல்லாம் போட்டு எள்ளு வெள்ளான்னு சொல்லுவாங்க. தேங்காய் எல்லாம் போட்டு வந்திருக்கும். நிறைய வந்திருந்ததுனால இதை பசங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு வரைக்கும் சாப்பிடவே இல்லைங்க. இது எப்படி நம்ம கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் போட்டு பவுடராக நான் ஆக்கிட்டேன். இந்த மாதிரி பவுடராக ஆக்கிட்டு இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை அதில் இருக்க கல்கண்டு இந்த மாதிரி இருந்தது போதுனாலும் பரவாயில்ல. இதை நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், செம்ம ஸ்ட்ரென்த்துங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான லட்டு தயார், ஹெல்த்தியானதும். பாதி அந்த மாதிரி பிடிச்சிட்டு மீதி பாதியை இன்னும் வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இதில் திராட்சையும் டேட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. பிடிக்கும், செம ஸ்ட்ரென்த்தானது. பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒரு நாளைக்கு கொடுத்தா கூட அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். என்னடா இது கிளிப்பெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வேஸ்ட்டான கிளிப்பை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிளிப் பார்த்திங்கன்னா அப்படியே பிளைன் கிளிப்ஸ் ஆன்லைனில் கூட இருக்குது. நீங்கள் அதை கூட வாங்கி இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக நம்மளே ஓனாக பண்ணிக்கலாம். வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட பாப்பாக்கும் தான் செஞ்சுருந்தேன். என்னோடய நெய்பருக்கும் கொடுத்துருந்தேங்க. இது கிஃப்டாக நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்மளே செய்யும்போது பார்த்திங்கன்னா கம்மியான செலவில் ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எல்லா கலரும் மல்டி கலராக செஞ்சுருந்தேன். இதையே நீங்கள் ரிட்டன் கிஃப்ட், பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். செமையாக இருக்குது. இந்த மாதிரி கவர் போட்டு நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஸ்மால் பிஸ்னஸாக கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்ஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி செய்யும் போது உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி நான் இன்னொருத்தருக்கும் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். வீட்டிலே ஈஸியாக மெஹந்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேங்க. சரி, என்னோடய பாப்பா அதை கேட்டுக்கிட்டே இருந்தா, எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேங்க. சோப் டிட்டர்ஜென்ட் ஒரு சின்ன மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது 4மே எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என் பாப்பா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஐயோ, சூப்பராக ஒரு மெஹந்தி இன்றைக்கி தயாராகிடுச்சு. ஈஸியாக வெளியெல்லாம் கோன்லாம் வாங்காதையே இந்த மாதிரி வீட்டிலே ஈஸியாக இதை செஞ்சுட்டு டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சோங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படி வந்தது அப்படின்ற ரிசல்ட்டையும் சொல்கிறேன் பாருங்களேன். இது ஃபுல்லாக இந்த மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் ஃபஸ்ட்டு மருதாணி மாதிரியே வச்சு விட்டுடலாம், இது எப்படி இருக்கணும்னு தெரியல அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அவங்க போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா இதனால் எந்த இதுவும் அஃபெக்ட் ஆகாது, நல்லா வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சிருந்தாங்க அந்த வீடியோவில். சரி, அதை வச்சு தான் நல்லா டார்க்காகவே பிடிச்சிருந்ததுங்க. அவங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்றதுனால என் பாப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு செஞ்சுதானவே தான் நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வச்சுட்ட பிறகு இதனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே சுத்தமாக இல்லைங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இதை ஃபுல்லாக வச்சுட்டு அழகாக வச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணாங்க. அது ஃபுல்லாக காஞ்சி உதிரவே ஆரம்பிச்சிடுச்சு. உதிரி கூட அது அந்த அந்த கலர் கொஞ்சம் அந்த குங்குமம்லாம் போட்டதுனால அப்படியே தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமேட்டா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நல்லா டார்க்காக அவங்களது மாதிரியே வந்திருக்கும் அப்படின்ட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணி பார்த்தோங்க. அதனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்படியே பிளெயின் கையாக இருந்தது. சுத்தமாக கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. ஒரு 5% கூட ஒட்டலை, பிளெயினாக ஆகிடுச்சு. ஃபுல் வேஸ்ட்டுங்க. என் பாப்பா சேடானது தான் மிச்சம். அடுத்த கோன் வாங்கியே வச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்
பொட்டேட்டோ வாங்கியிருந்தேங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து இந்த பொட்டேட்டோ மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது. சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. சரி இதை சப்பாத்தியாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பொட்டேட்டோ எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை ஃபுல்லாக உதுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டு செமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு சில வெள்ளிக்கிழங்குலாம் வந்து நார் விடும், கொஞ்சம் முத்தலாக இருக்கும்போது அந்த மாதிரி இல்லாத பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. இப்போ இதில் வந்து மாவு எல்லாம் போட்டுட்டேன். இதை வந்து பூரியாகவும் போட்டு பார்த்தேங்க. அதுவும் சூப்பராக வந்தது. நல்லா உப்பியாகவே வந்தது. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னா வார்ம் வாட்டர் போட்டு பிசைவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்காக பனானா ஆட் பண்ணி பிசைவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. பாலக்கீரை ஆட் பண்ணி கூட நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நல்லா சூடு தண்ணியில் பாலக்கீரையை போட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலக்கீரையை போட்டு கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் அடித்து சப்பாத்தியை செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சொரக்காவை திருவி கூட சப்பாத்தி செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் சப்பாத்தி செய்யலாம், கேரட் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய வகையான சப்பாத்திகளும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே திரட்ட பார்த்திங்கன்னா அது பாட்டு உருண்டு வந்ததுங்க. சூப்பராக வந்தது. பூரி சைஸ் அளவுக்கு 2 உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதில் நடுவில் வந்து மாவை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நல்லா பூரியும் சரி சப்பாத்தியும் உப்பலாக வரும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் இது வந்து நான் நார்மலாக தாங்க போட்டேன். ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணலை. சூப்பராக உப்பி வந்திருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய விதமான சப்பாத்திகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். வெந்தயக்கீரை போட்டு பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஸ்டஃப் பண்ணி உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ வந்து பச்சை பட்டாணி வர சீசன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி அரைச்சி சப்பாத்தி மாவோடு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சுட்டு பாருங்கள். அதுவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகையான சப்பாத்திகளை நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி ஆயிலே தேவையில்லைங்க. அப்படியே நல்லா உப்பி இருந்தது. பசங்களுக்கு கொடுக்கணுன்னா கீ ஆட் பண்ணி கூட கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணலாம். புட்டுலாம் கூட செய்யலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் இல்லாத நல்லா சாஃப்டாகவும் வந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ நான் பசங்களுக்காக இதை செய்கிறதுனால ஆயில் ஆட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதை துருவி நீங்கள் புட்டு மாதிரியும் செய்யலாம். அதை வேக வச்சு நீங்கள் வேறு இந்த மாதிரி சப்பாத்தியோ இல்லை வேக வைக்காத துருவி அதாவது ரவுண்டாக பண்ணி சிப்ஸ் போடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய குறிப்பு வகைகள் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு பல வகையான குறிப்புகளும் போட்டிருக்கேன். குக்கிங்கும் போட்டிருக்குங்க. வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேஸ்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்ற ஐடியாவும் கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமும் இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.